ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பண்ணவங்கள தேடி போய் ஒன்றும் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் கவர் மட்டும் மாற்ற முடியாது, ஃபுல் லைட்டு தான் மாற்றணும். அப்போ ஒரு 80 லட்சம் 90 லட்சம் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து யூகே படிக்க ஆசைப்பட்றவங்க, படிக்க வர்றவங்க, ப்ரோ நான் யூகே புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு பார்ட் டைம் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா 136 1,36,000 மைல் ஓட்டியிருக்கு. நானே ஃபிட் பண்ணிடலாம் நினச்சேன். என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் எழுந்து சரி போய் காரை துடைக்கலான்னு நினச்சேன். போய் காரை பார்த்தா வாங்க காட்டுறேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம காரு. இங்கே பாருங்கள், லைட்டை மட்டும் எவனோ உடச்சி விட்ருக்குறான். லைட்டை சுற்றி எந்த டேமேஜும் இல்லை, இது மட்டும் வந்து உடஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். என்ன செய்கிறது, நம்ம இப்போ பண்ணவங்கள தேடி போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம மாற்றி தான் ஆகணும். வாங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இதுக்காக டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம போய் மாற்றலாம். ஓகே, நம்ம இப்போ கடைக்கு கிளம்பியாச்சு. 4.4 மைல்ஸில் ஒரு கடை இருக்குது. நம்ம அங்கே போய் பார்ப்போம், அதாவது நல்ல ஹெட்லைட் இருக்கான்னு. ஏன்னா நான் விசாரித்தேன் அது எப்படின்னு. அவங்க வந்து சொன்னாங்க அந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் மாற்ற முடியாது, ஃபுல் லைட்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து ஸ்பார்க் ப்ளக்கும் காயிலும் மாற்றினேன். அதுவே எனக்கு கொண்டு வந்துடுச்சு. நமக்கு வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக கார்லேயே போயிடுது. நம்ம ஊர்லலாம் காருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்சூரன்ஸு. ஆனால் இந்த ஊரில் மாதத்துக்கு மாதம் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. மாதம் இன்சூரன்ஸு, மாதம் அந்த ஃபியூயல் வேறு போடணும். நம்ம அப்பப்போ இப்போ கார் எடுத்தால் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. நம்ம காசை சேர்க்கலான்னு நம்ம கனவு கண்டா வர்ற காசு ஃபுல்லாக கார்லேயும் பாதி, வீட்லேயும் பாதியாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். வாங்க போவோம். இன்றைக்கி பார்க்குறதாச்சும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சீப்பாக கிடச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது, இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ஒரு BMW கார் போதா, X5. அந்த கார் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த கார் எப்படியும் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் இருக்கும். இந்த மாதிரி கார் தான் இந்த ஊரில் நிறைய பேர் ஓட்டுறானுங்க. எப்படி தான் ஓட்டுறானுங்களோ. போயிட்டு வாப்பா. அதுக்கெலாம் நம்ம கடுமையாக உழைக்கணும். உழைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உழைக்கிற காசெல்லாம் இப்படியே போகுதுன்னு தான் பிரச்சனை. நம்ம ஊர்லேருந்து பார்க்குற மக்களே தெரிஞ்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் 20,000 வாங்கி நம்ம வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு இதெல்லாம் போக நம்ம கையில் எப்படி ஒரு 2,000 3,000 மாத கடைசியில் நிற்குமான்னு தெரில. அட்லீஸ்ட் நின்றுச்சுன்னா நிற்குமோ. அதே மாதிரி தான் இங்கே. இவங்க லட்சமாக வாங்கினாலும் காசு லட்சமாக தான் செலவாகும். வெளிநாட்டில் இருக்கிறதுனா இந்த மாதிரி வெளிநாட்டு மக்களை பார்க்கலாமே தவிர வெளிநாட்டு வாழ்க்கை மாறுதான்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடைக்காது. இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி புக் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணலாம். இங்கே வந்து அந்த பணக்காரன் ஏழை அதெல்லாம் இந்த நாட்டில் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான், நார்மல் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவனுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லாருமே லைனில் வெயிட் பண்ணி தான் போகணும். அந்த வகையில் இந்த நாட்டை பாராட்டலாம். ஏன் ஒரு பணக்காரர் இருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடுறான், மாதம் சம்பாரிச்சு அவனுக்கு இவ்வளோ போடுறான்னா உங்களுக்கும் அதே தான். மிடில் கிளாஸுக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பாராட்டலாம் இந்த நாட்டில். பணக்காரனாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகே, இங்கிட்ட டர்ன் எடுக்கணும். என்ன போட்டிருக்கிறான், டிரைவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபோன். அதாவது ஃபோனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கிறான். அது உண்மையிலே நல்ல விஷயம். இன்னும் 3.4 மைல்ஸ் இருக்குது. வாங்க போவோம். ரோடெல்லாம் பாருங்கள். இங்கே தெரியுதா NHSங்கிறது யூகேயில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஃப்ரீ மெடிக்கல், ஃப்ரீயாக இலவச மருத்துவமனை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே NHS தான், கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. ஏங்க காரு வாங்கிட்டேங்க, இந்த மாதிரி யூகேல ரொம்ப வருஷமாக இருப்பீங்கல்ல,
பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி யாராச்சும் இல்லைனா அட்லீஸ்ட் யூகே பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அப்படி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள். நானும் வந்து காரை ப்ராப்பராக மெக்கானிக்கில் விடணும், பெயிண்ட் பண்ணணும். ஆனால் போகிற இடம்லாம் காசு அதிகமாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இந்த காரை போட்டுட்டு வேறு கார் புது கார் வாங்கலாமான்னு கூட எனக்கு தோணுது. புது காரை வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐயாக கூட கட்டுவோமான்னு. சரி, ஏற்கனவே நம்ம லோனை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதில் காரை வேறு கட்டணுமான்னு தான் நான் வந்து மொத்தமாக பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சஜஷன் தான் சொல்லுங்கள். ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள், இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இதை வாங்குங்கன்னு. எனக்கு உண்மையிலே வந்து நான் இந்த யூகே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஒரு கிளாரிஃபையான ஐடியா இல்லாமல் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும். சிக்னல் போட்டான். நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக்கு ரோட் கண்டிஷனுக்கும் இந்த ஊருக்கும் பார்க்குறீங்கல்ல நீங்கள் லைவாக எப்படி இருக்குது. எல்லோரும் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயங்க. யாருமே ரஷ் பண்ணுறதில்ல, முந்திக்கிட்டு போக மாட்டாங்க. முந்திக்கிட்டு போனால் ஃபைனு. ஆனால் ஒரு சில டைமில் எனக்கு என்ன தோணுன்னா, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நமக்கே கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருந்திருப்போம். நம்ம இஷ்டத்துக்குனா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துருப்போம். ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கணும் நம்ம அந்த கட்டாயத்துக்கு வரும்போது உண்மையிலே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து யூகேக்கு வர்றவங்களுக்கு, நம்ம ஊர்லேருந்து யூகே படிக்க ஆசைப்பட்றவங்க, படிக்க வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, அட்வைஸ் இல்லை, ஒரு சின்ன கருத்து என்னென்னா, வந்தீங்கன்னா யூகே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க பாருங்கள். நீங்கள் யூகே வந்து இறங்கினோடனே ஐ திங்க் 180 டேஸ்க்கு நீங்கள் வந்து யூகே லைசன்ஸ் அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. 180 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள்கிட்ட நம்ம இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த நாட்டில் நீங்கள் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த 1 இயரில் நீங்கள் கார் எடுத்துக்கிறேன், எனக்கு கார் எடுக்கணும், எனக்கு எங்கே போனாலும் கார் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கார் எடுத்து 1 இயர் வரைக்கும் அந்த இந்தியன் லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு அப்புறமா அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் யூகே லைசன்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது ஒரு ரூல் இந்த நாட்டில் ஒரு மேண்டேட்ரி. அப்படி இல்லாமல் நீங்கள் அதிலே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். உங்கள் காரை சீஸ் பண்ணிடுவாங்க, இன்சூரன்ஸை பிளாக் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஒரு 1000 பவுண்டு ஃபைன் போட்டுருவாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்ம நினைப்போம் மாற்ற வரைக்கும் அப்படியே ஓட்டுவோன்னு. ஆனாலும் நானும் உங்களை மாதிரி யோசிச்சிருக்கிறேன், ஆனால் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் உண்மையில் அது ரிஸ்கி தான். இப்போ கூட நான் இந்த லைட்டோட ஓட்டுறது ரிஸ்கி தான். இப்போ நான் டே டைம்னால எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, யாரும் நிறுத்த மாட்டாங்க டே டைமில். ஆனால் நைட் டைமில் ரொம்பவே ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம நைட் டைம் வரக்குள்ளே இதை சீக்கிரமாக வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லைனா இதை அன்டில் இதை சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கார் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ப்ராப்பர் டைம் கிடச்சிது, அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கமெண்ட் செக்ஷனு மெசேஜிலலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ நான் யூகே புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு பார்ட் டைம் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, என்ன ப்ரோ பண்ணுறது, நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கூச்சம் பார்க்காதீங்க. உங்கள் ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணாதீங்க, பார்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். என் பேர் இது, எஜுகேஷனல் இது, நீங்கள் உங்கள் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதாதீங்க. நீங்கள் ஊரில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதுங்க. இந்த கிச்சன் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன், எங்கள் ஊரில் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து உங்கள் அவைலபிலிட்டி மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் நான் அவைலபிளாக இருப்பேன், சாட்டர்டே சண்டே நான் ஃபுல்லாக அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னு அதை போட்டுட்டு கடைசி டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு, ஒரு 10-15 ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைக்கும் போய் வேக்கன்சி இருக்கான்னு கேளுங்க. வேக்கன்சி இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு வாங்க. இஃப் யூ நீடட் ப்ளீஸ் கால் மீன்னு சொல்லிட்டு ரெஸ்யூமை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், இப்போ அவன் ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டான். அவனும் நானும் போகாத இடம் இல்லை. நாங்கள் 2 பேரும் ரெஸ்யூம் தூக்கிட்டு ஒரு கடையாக ஏறி இறங்கணும். ஷவர்மா கடையிலலாம் போய் இறங்கணும். ஷவர்மா கடைக்கெலாம் போனால், உங்களுக்கு ஷவர்மா போட தெரியுமா தம்பிலாம் கேட்டான். எங்களுக்கு ஷவர்மா போடவே தெரியாது, ஆனாலும் நாங்கள் தெரியும்னு போய் சொன்னோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு இதுக்காக இல்லை, வேலை வேணும் நமக்கு. ஏன்னா வேலை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஆனால் அவன் வந்து நாங்கள் சொன்ன போய் புரிஞ்சுக்கிட்டான். சரி ரைட்டு தம்பி, அட்லீஸ்ட் அவன் சொல்லி கொடுத்தா நாங்கள் செஞ்சுருவோம், அது வேறு விஷயம். அவங்களுக்கு அங்கேயும் கிடைக்கல. அப்புறமா அங்கே சுற்றி எனக்கு பர்கர் கிங், நான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் பர்கர் கிங்கில் எனக்கு வேலை கிடச்சிது. எனக்கும் என் ஃப்ரெண்டு அவனுக்கும். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா வேலை பார்த்தோம். அங்கேருந்து தான் அப்படியே அடுத்தடுத்த வேலைக்கு போய் நான் இங்கே யூகே வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கே நான் தனி வீடியோ போடலாங்க. ஏன்னா நான் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கதை. நான் உங்களுக்கு தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதுதான் எங்கே விட்டேன். அதுதான் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போய் ஒரு கடையாக கேளுங்க. அதுக்கப்புறமா நெட்லலாம் பாருங்கள்.
நெட்டில் வந்துட்டு ஒரு கடை பேர் போடுங்க. மெக்டொனால்ட்ஸ்னால் மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங்னா பர்கிங், இந்த மாதிரி கடை பேரை போட்டு அந்த பேஜுக்கு கீழே போனீங்கன்னா கரியர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஸ்டூவர்ட்ஸ்னு ஒரு ஜாப் இருக்குதுங்க. ஸ்டூவர்ட்ஸ்னு ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டூவர்ட்ஸ் வந்து எப்படின்னா உங்கள் ஏதாவது ஒரு ஆன்ஃபீல்டு ஸ்டேடியமு, ஏதாச்சும் ஒரு இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல, அங்கேக்குள்ளே செக்யூரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா, அங்கெல்லாம் எப்படியும் வாரத்துக்கு ஒரு ஃபுட்பால் மேட்சாவது நடக்கும் இந்த ஊரில். அங்கே செக்யூரிட்டி நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் மேட்ச்சு இது மாதிரி ஸ்டூவர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் உங்களை கூப்பிடுவாங்க. நல்ல பே தான், என்ஐ பே கொடுப்பாங்க, நல்ல டீசெண்டான பே, நல்ல ஒர்க்கு, ரொம்ப ஒர்க் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நிற்கிற ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஜாபு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இங்கே வந்து இறங்கினோடனே அடுத்த 15ஆவது நாளில் நான் பார்ட் டைம் போயிட்டேன். ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. நம்ம ஃபேமிலி அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது, அவங்கக்கிட்டே நம்ம காசு வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த சூழ்நிலையில் நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போகலாம் வேலை கிடைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரீம்னா ரிஸ்க் எவ்வளோ நாள் எடுக்கலாம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம், என்ன வேலையாக இருந்தாலும் செய்யலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் இந்த கடைக்கு ரெஸ்டாரண்ட்ஸுக்கெலாம் போகும்போது டாய்லெட்லாம் கழுவ சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு கடையில் வேலை செஞ்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அவங்க இன்ஸ்பயராக இருந்தது, அந்த கடை ஓனரே போய் கழுவுவாங்க. கடை ஓனர் இல்லை, அந்த கடையோட இன்சார்ஜே போய் கழுவுவாங்க. சரி இவங்களே கழுவுறாங்க, நம்ம ஏன் கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக அது ஒன்றும் கேவலமான வேலை இல்லை. இது எல்லாருமே ஒரு கடையிலன்னு வேலை செஞ்சால் அவங்க டேபிள் கிளீனிங்லேருந்து எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அது வந்து எதுக்காகனா, நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சர்வை பண்ணுறதுக்கு மாதம் ரூம் ரெண்ட்டுக்கும், இங்கே பாருங்கள் கார் சேல்ஸுக்கு இருக்குது 5000 பவுண்ட்ஸு, 3600 பவுண்ட்ஸ், பரவாயில்லையே. இந்த மாதிரி நம்ம வந்து அக்கமடேஷனுக்கும், நம்ம சாப்பாடு, அப்புறம் ஏதாவது வாரத்தில் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சமைக்கிறீங்க, கிராசரிஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சமைச்சு காசு வந்து பண்ணி தான் ஆகணும். இதுக்காக நம்ம வீட்டிலேருந்து நம்ம மாதம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அவங்களும் பாவம் என்ன செய்வாங்க சொல்லுங்கள். அதனால் நம்ம தான் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் பார்க்கணும். இந்த குளிர் மழை எதுவுமே பார்க்காம. நான்லாம் கார் இப்போ தாங்க வாங்கினேன். வாங்கி என்ன ஒரு வருஷம் என்னமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான்லாம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தாங்க இருப்பேன். காலேஜ் இருந்த புதுசில் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு எங்கே போனாலும் பஸ்ஸு, ட்ரெயின் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் நான் வந்து சம்பாரித்து காரை வாங்கி நான் வந்து ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, இங்கே யூகேல என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, உங்கள் ஏதாவது என்னால் முடிஞ்ச என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவோமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லைங்க. இன்னும் 2 மினிட்ஸில் அப்போ வந்துருவோன்னு போட்டிருக்கு நெட்டில், பார்ப்போம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். அங்கே போனோன்னா அவங்க அந்த ஹெட்லைட்டை என்ன ரேட்டு சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அவங்க ஏதாவது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் தான் வாங்க முடியும், இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஒன்று போனால் இன்னொன்றுங்க. கார் வாங்கி நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எம்ஓடின்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை எம்ஓடி பண்ணணும் இந்த ஊரில். அப்படி பண்ணி நான் பவுன்ஸ் நான் பே பண்ணேங்க. கிட்டத்தட்ட நான் 100 காசுக்கு நான் பண்ணி கார் எடுத்தேன். வாங்கி 3 மாதத்துலேயே திருப்பி ஸ்பார்க் ப்ளக் மாற்றினேன், பவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹெட்லைட்டு. சரி, வாழ்க்கைனா அடிகள் விழத்தான் செய்யும், சமாளித்து தான் ஆகணும். இதுதான் அந்த கடை, த மெர்டன் கார் டிஸ்மேண்ட்லர்ஸ். ஆமாம், இதுதான். எனக்குள்ளே எங்கேயாச்சும் காரை ஓரமாக போட்டு போய் கேட்டு பார்ப்போமா? அங்கே போய் கேட்டு பார்ப்போம். காரை எங்கே போடுறது?
யார் தப்பாக நிறுத்தினாலும் ஃபைன் போட்டுருவாங்க. இந்த அதில் ஏற்றி நிப்பாட்டிட வேண்டியதான். ஏதாவது எடுக்கணுமா? ஒன்றும் இல்லை. வந்துட்டேங்க ஒரு வழியாக. நேராக கடைக்குள்ளே போய் கேட்டுருவோம் எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். வாங்க. ஒரு கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. 136, 1,36,000 மைல் ஓட்டியிருக்கு. February 26 வரைக்கும் இருக்குது. 895. ஸ்டார் டிரைவ்ஸ் கிரேட். இந்த வண்டி தான் நல்லா இருக்குல்ல. இது என்ன காரு? 94,000 மைல்ஸ் ஓடி இருக்குது. ஃபுல் MOT 2026 வரைக்கும் இருக்குது. ஸ்டார் டிரைவ்ஸ் கிரேட். 995 pounds. பரவாயில்ல, கார் நல்லா தான் இருக்குது. Ford Focus, yeah, this one. Side, my friend. This is left side. Left The side. same side, yeah, which you are showing to me. You're probably looking at pounds Is that too much high? Is there any? all day long. I can get more, but I don't. Will you do for me? I can't, my friend. All day long. Okay. Will you change it for me? We don't fit, my friend. No. You don't Two fit. parts. Okay. The light is good, right? Yes. All right then. Yeah, Want more? I'll go with. Will you do car exchange for here, mate? A car exchange. Yeah. In what respect? Like I have a so I'm looking for anything hatchback type because estate is too much big. Small car. I'd have to ask for you. I'm not sure whether we would, but we can probably do a trade or something like that. Mm-hmm. ஒரு வழியாக வாங்கிட்டேன் ஹெட்லைட்டு. இதுதான் அது. Ford Focus. இதை தான் நம்ம காரில் வந்து ஃபிட் பண்ணணும். நானே ஃபிட் பண்ணிடலாம் நினச்சேன், ஆனால் அது பார்க்க கஷ்டமாக தெரியுது. வாங்க போய் பார்ப்போம்.